பண்டிகைக்கான கரும்பு வெட்டும் சத்தத்தை விட டெல்லியிலிருந்து வரும் சிபிஐ சம்மன் சத்தமே இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் கூடாரத்தில் பலமாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாமே விஜயை மையப்படுத்திதான். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 6 மணி நேர கடுமையான விசாரணையை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் தாவேகா தலைவர் விஜய். அப்பாடா, பொங்கலையாவது நிம்மதியாக கொண்டாடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் ஜனவரி 19ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ அடுத்த இடியை இறக்கியுள்ளது. இந்த வழக்கின் வேர் இருப்பது கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தில் தான். விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் நடந்தவுடனேயே விஜய் சென்னை திரும்பியதும் பெரும் விமர்சனத்துக்குள்ளானது. சென்னை திரும்பிய 3 நாட்களுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விட்டு வீடியோ வெளியிட்டாரே தவிர நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கவில்லை. பின்னர் ஒரு சில குடும்பங்களை மட்டும் அழைத்து சென்னைக்கு அருகே ஒரு விடுதியில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த அலட்சிய போக்கு மற்றும் நிர்வாக தவறு குறித்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணையை தொடங்கியது. விஜயிடம் விசாரணை நடத்துவதற்கு முன்னதாக தாவேகாவின் பவர் சென்டர்கள் என்று அழைக்கப்படும் நிர்வாகிகள் சிபிஐயால் வறுத்தெடுக்கப்பட்டனர். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இவர்களை சுமார் 20 மணி நேரம் காத்திருக்க வைத்த சிபிஐ வெறும் 5 மணி நேரம் மட்டுமே நேரடி விசாரணை நடத்தியது. இது ஒரு வகையான உளவியல் ரீதியான அழுத்தம் என்று ஏற்கனவே சிபிஐயில் பணிபுரிந்த அதிகாரிகள் கருத்து கூறியுள்ளனர். இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் மாலை 6 மணி வரை விடாமல் விசாரணை நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு தலைமை ஏற்றது யார்? பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணித்தது யார்? 41 பேர் உயிரிழந்த செய்தி தெரிந்தும் நீங்கள் ஏன் உடனடியாக சென்னைக்கு சென்றீர்கள் போன்ற பஞ்ச் கேள்விகளால் சிபிஐ அதிகாரிகள் விஜயை அதிர வைத்தனர். விசாரணை முடிந்து வெளியே வந்த விஜயின் முகம் வாடி போயிருந்தது. 2ஆம் நாள் விசாரணையில் இருந்து விலக்கு கோரி பொங்கல் விழா மற்றும் படத்தின் ரிலீஸ் சிக்கல்கள் உள்ளன என்று அவர் முன்வைத்த கோரிக்கையை சிபிஐ நிபந்தனையுடன் ஏற்றது. இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக ஆஜராகிறேன் என்று விஜய் கொடுத்த அந்த உறுதிமொழியை சிபிஐ மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டது. அவர் சென்னை வந்து இறங்கிய அடுத்த சில நிமிடங்களிலேயே அவரது கைகளில் அடுத்த சம்மன் கொடுக்கப்பட்டது. ஒருபுறம் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் சென்சார் சிக்கலால் தள்ளி போயுள்ளது, மறுபுறம் தலைவர் அடுத்தடுத்து டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார். இதனால் தாவேகா தொண்டர்கள் மிகுந்த மனவேதனையில் உள்ளனர். பொங்கலையாவது தலைவரை நிம்மதியாக கொண்டாடவிடக் கூடாதா என்பதுதான் அவர்களின் ஆதங்கமாக உள்ளது. பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் தேர்தல் வரவுள்ள நிலையில் விஜயின் நேரத்தை இப்படி சிபிஐ விசாரணை எடுத்துக் கொள்வது கட்சியின் பிரச்சார பயண திட்டத்தையே தலைகீழாக மாற்றிவிட்டது. ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறும் விசாரணை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அன்றைய விசாரணையில் திருப்திகரமான பதில்கள் கிடைக்காவிட்டால் இந்த வழக்கில் விஜயின் பெயரை A1 அல்லது A2 சேர்க்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு அது குறித்த தகவல் இல்லை என்றாலும் சட்ட ரீதியான நெருக்கடிகள் விஜய்க்கு அதிகரித்துக் கொண்டே போகின்றன. என்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு பணம் கொடுப்பேன் என்று சொல்லிய விஜய் இப்போது அதே ரசிகர்களின் 41 உயிர்கள் போன வழக்கில் டெல்லிக்கு அலைய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. திரைப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது, சிபிஐ சம்மன், கட்சி பணிகள் என முக்கோண பிரச்சனையில் சிக்கியிருக்கும் விஜய் இதெல்லாம் கடந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெறப் போகிறார்? ஜனவரி 19ஆம் தேதி டெல்லியில் விஜய் சொல்ல போகும் வாக்கு மூலம் அவரது அரசியல் வாழ்வின் திசையை தீர்மானிக்கப் போகிறது. விஜய் என்ன சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.